ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் லியோ பேசுகிறேன். இன்றைக்கான கேம் ப்ளே பண்ண போகிறது ஹார்ச்சரி கிளாஸ் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே நல்லாயிருக்கும், எல்லோரும் பார்த்து ரசிங்க. இது எப்பவும் போல் ஆன்லைன் கேம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது இந்த கேமு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேம் ஹார்ச்சரி கிளாஸ் கேம் ப்ளே நல்லா தான் இருக்கும். லோடிங்காக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து என்னதுன்னா வில்வித்தை. இது வந்து நான் சின்ன வயசில் வந்து கோயிலுக்கெல்லாம் போகும்போது விற்பாங்க இந்த வில்லு. அப்போ வாங்கி விட்டது. இப்போ தான் கேமில் விட்டு பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு ஒழுங்காகவே சுட தரல. சரி நம்ம விடுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு வில்லு எடுத்து விடுவேன், கீழேயே புத்திக்கிச்சு. சரி அந்த பொண்ணும் விடுவோன்னு பார்க்குறேன், என்னை அடிக்காது. பார்த்தா அடிச்சிருச்சு ஒரு வழியாக அந்த பொண்ணு. இப்போ விடக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எப்படின்னா காலி பண்ணேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஏம் பண்ணி அடிப்பேன். காலிலே சுடுவேன், தபானு கீழே தபக்கட்டியில் முடியும் அந்த பொண்ணு. சரி அந்த பொண்ணு சூட என்ன, ஆனால் மேலே படாது அந்த பொண்ணை. சரி அந்த பொண்ணை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி அடிப்பேன். டமாலு இன்னொரு காலில் விழுந்துடும். சரி அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து அந்த பையன் வில்லு எடுத்து என்னை விட அடிக்க போப்பான். கீழே தான் கூத்தோம். அது ஒரு வில்லு தான் என் மேலே பட்டுதுன்னு கண்டி ஒரு வில்லும் என் மேலே படாது. சரி அந்த பொண்ணை எப்படின்னா காலி பண்ணுன்னு சொல்லிட்டு 3 வில்லு உடம்புல குத்தியும் உயிரோடு தான் இருக்குது. இது என்ன லாஜிக்கான கேமோ யாருக்கு தெரியும். நான் பண்ணுறது எல்லாமே கர்த்தர் வழி. இப்போது மறுபடியும் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு அடியில் முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி அடிப்பேன். டமாலும் ஹெட்ஷாட்டாக விழுந்துடும். ஹெட்ஷாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா விளம்பரம் வந்துடும். அதெல்லாம் நான் கட் பண்ணிவிடுவேன். இந்த விளம்பரம் பார்க்குறதுக்கு தான் இந்த நார்மல் கேம்ஸ் விளையாடுறதுக்கே கடுப்பாகுது. இந்த விளம்பரம் கோசமே எடிட் பண்ணுறது அதிகமாகுது வேலையே. சரி இன்னொரு மேட்ச் வந்துட்டோம். இதில் வில்வித்தை அடிக்கும் போது தரமாக கீழே தான் உயுது. சரி அந்த பொண்ணு என்னை அடித்தா அடிக்கும், அடிக்காது என்னெல்லாம். நான் ஃப்ரீ ஃபயர்லேயே எனிமையே கதற விடுவேன் ஒன் டேப் அடித்து. அந்த பொண்ணுக்கு கூட தெரில. சரி நம்ம அடிப்போன்னு சொல்லிவிட்டு அதை விட கொஞ்சம் ஏற்றி அடித்தேன்னு பார்த்தேன். ஹெட்ஷாட் டமால். அந்த ஃப்ரீ ஃபயர்லேயே எனிமையை கதற விட்டாள். இந்த பொண்ணு என்ன கதற விட்டு பார்க்குதா, அவ்வளோ தைரியம் அந்த பொண்ணுக்கு. எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன், ஒரு வில்லு கூட தப்பிக்காமல். இப்போ பாருங்கள், ஏற்றி ஒரு அடி அடிப்பேன். அந்த பொண்ணு அவள்தான் காலி. 36 மைனஸ் ஆகுது அந்த பொண்ணுக்கு லைஃபு. ஆனாலும் 2 வில்லு குத்தி உயிரோடு இருக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு தலையிலேயே குத்திருச்சு. சரி ஏந்து அடிப்போன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கதையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எய்ம் பண்ணுவேன். எய்ம் பண்ணி அந்த பொண்ணு மேலே படும். அவ்வளோ இந்த மேட்ச்சில் என்ன கடுப்புனா, அந்த பொண்ணு மேலே நிறைய வில்லை இறக்கிடுவேன். என் மேலே ஒரு வில்லு தான் பட்டிருக்கும். ஒரு வில்லு பல்லன்னு சொல்ல, ஒரு வில்லு தான் பட்டிருக்கும். அந்த பொண்ணு மேலே எவ்வளோ வில்லு விடுவேன், மேலே படாமல் தலைக்கு நேராக போகுது. அந்த பொண்ணு என் மேலே ஒரு வில்லு கூட அடிக்காது. அதுதான் கொஞ்சம் பாவம். அந்த பொண்ணு அடிக்காதுன்னு நினச்சி நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நான் தப்பு கணக்கு போட்டதுனால அந்த பொண்ணு என்னை அடித்து காலி பண்ணிவிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச்லேயாச்சும் அடிப்போன்னு சொல்லிட்டு யோசித்து குறி பார்த்து எய்ம் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன். அதே மாதிரி ஓயுமான்னு தெரியல, கரெக்டாக உயிர்ந்துருச்சு. கரெக்டாக காலில் உயிது. அந்த வில்லு மேலே படுதான்னு கூட இல்லை, ஒட்டிங்கிற மாதிரி இருக்குது கம் போட்டு. கேட்டால் லைஃபு குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த கேமில். லாஜிக்கே இல்லை. என் தலைக்கு நேராக போகுது அந்த பொண்ணு அடிக்கிறது. ஹெட்ஷாட் வைக்கலன்னு தான் அந்த பொண்ணு பிளானிங்கு. ஆனால் உயலை. அந்த பொண்ணை நான் சாகடிக்காமல் விட மாட்டேன். ஆனால் லைஃபு கொஞ்சமாக இறங்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு அடிக்குதோ இல்லையா, அந்த பொண்ணு என் தலைக்கு நேராக ஹெட்ஷாட் வச்சிருச்சு. என்ன பண்ணுறது, மண்டியில் குத்திட்டு இருக்கு இல்லை. சரி எனக்கா ஹெட்ஷாட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இசுத்து நம்ம ஒரு ஹெட்ஷாட் அடிப்போம்னு சொல்லிவிட்டு அடிக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடும், ஹெட்ஷாட் உயாது. சரி அந்த பொண்ணு இப்போ எனக்கு எய்ம் பண்ணோம். கொஞ்சமாக லைஃப் இறங்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு எய்ம் பண்ண சொன்னால் காலாண்டை குத்துது. அந்த பொண்ணு எய்ம் பண்ண சொன்னால் பாட்டு மாதிரி ஆடுது. ஃப்ரீ ஃபயர் ஆடி நமக்கு வந்துட்டாலாம் சாதாரணமாக ஓயும். ஆனால் தலைக்கு நேரம் நம்ம வில்லுக்கு போகுது. சரி அந்த பொண்ணு நமக்கு எய்ம் பண்ணுது, அடிச்சிருமா, அடிக்கலை. ஒப்பா 36 மைனஸ் ஆகிடுச்சு நம்ம லைஃபு. சரி அந்த பொண்ணை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்தே தீர்ணுன்னு சொல்லிட்டு வில்லெத்து விட்டேன். அந்த பொண்ணு காலாண்ட போய் சொருகுது. அந்த பொண்ணும் நானும் ஒரே மாதிரி தான் ப்ளே பண்ணுறோன்னு எனக்கு தோணுது.
சே அந்த பொண்ணும் காலாண்டு தான் வந்து சொருகுது. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வில்ல எடுத்து கொஞ்சம் மேலே எய்ம் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன். மறுபடியும் காலாண்டை தான் சொருகிடுச்சு. அந்த பொண்ணு கால் உடச்சிதா இல்லையான்னு தெரியல. முக்கால்வாசி எழுத குறைச்சிட்டு அந்த பொண்ணுது. சரி அந்த பொண்ணு விடுது, காலாண்டே வந்து குத்துது. சரி இன்னும் கொஞ்சம் தூக்கி அடிப்போன்னு சொல்லிட்டு லைஃப் இறக்கலான்னு பார்த்தேன். சொன்ன மாதிரி காலை உடச்சி தூள் தூளாக்கியாச்சு காலை. வில்லன் வயசு நான் பேசுகிறேன், அதுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. ஸோ இந்த கேம் ப்ளே ஃபுல்லாகவே நான் வில்லன் வயசு தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வில்லன் வாய்ஸ் எடுத்துட்டோம். அங்கே பாருங்கள், அந்த பொண்ணு தலைக்கு நேரம் அடிக்குது, ஆனால் தலைக்கு மேலே போகுது அந்த பொண்ணு அடிக்கிறது. இப்போ நான் ஏம் பண்ணி அடிக்கிறது அந்த பொண்ணுக்கு மேலே படுமா படாதா? கரெக்டாக ஹெட் ஷாட்டு. வா வா வா, நான் அடிப்பண்ணி எதிர்பார்க்கல. நான் ஒன்று ஃப்ரீ ஃபயர்லேயே ஒன் டாப் அடிக்க மாட்டேன், ஆனால் இதில் ஒன் டாப் அடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பொண்ணை என்னை அடிச்சிருச்சு. சரி சும்மா விடக்கூடாது, வெடி சினங்கொண்ட சிங்கம் என்ன செய்யும் தெரியுமோ அந்த மாதிரி ஏந்துக்கினேன். அவள் தான் 2 ஹெட்ஷாட். அந்த பொண்ணை முடிச்சு விட்டேன். வேற என்ன பண்ணுறது? அந்த பொண்ணோட கதை காசை அடிச்சு பிடிங்கிடுச்சு அந்த பொண்ணுகிட்டேருந்து. எதற்க துணிந்து விட்டாய்? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் தோல்வியை. இதுதான் கடைசி கேம் பிளேன்றதுனால வில்லன் வாய்ஸ் இதில் மட்டும் ட்ரை பண்ண போகிறேன். இந்த வாட்டி ஈட்டியை தூக்கி அது காலாண்ட சொல்லிவிட்டேன். அந்த பொண்ணு எனக்கு ஏம் பண்ணுதான். நான் எப்போவுமே ப்ரோ பிளேயர்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. தலைக்கு நேராக அடிக்குது. அந்த பொண்ணுக்கு அடிக்க கூட தெரிலங்க. அந்த பொண்ணு அச்சடியில் பின்னாடி போய் வந்துருச்சு. சரி அந்த பொண்ணு ட்ரை பண்ணது, ஆனால் காலாண்டி வந்து குத்துது. ஈட்டிலாம் எனக்கு மன்னிப்பு கேட்குது காலில் வந்து. அதை ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்குது. சரி நம்ம அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலைக்கு நேராக போயிடுச்சு. வில்லன் வயசு அவ்வளோ நேரம் பேச முடியல, மன்னித்துருங்க. ஏன்னா தொண்டை வலிக்குது. ரொம்ப நேரம் வில்லன் வயசு பேசுகிறேன்னா அதுதான் நான் பண்ணுறதுன்னு தெரியல. ஓப்பனாக ஒத்துப்பாங்க, எந்த யூடியூபர்ஸ் வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் பாருங்கள். சரண அடிச்சிட்டேன். இந்த வாட்டி குத்துறேன், தலைக்கு நேராக தான் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு எனக்கு எய்ம் பண்ணுது, காலாண்டி தான் வந்து குத்துது. சரி இந்த வாட்டி அடிக்கிறேன்றா கை புள்ளன்னு சொல்லிட்டு அடிச்சிருவேன். அவள் தான் 40 மைனஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு. சரி அந்த பொண்ணு அடிக்க ட்ரை பண்ண அந்த செகண்டு காலால் தான் வந்து ஈட்டி தான் மன்னிப்பு கேட்குதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டு லியோ கண் முன்னாடிலாம் வந்துடாது. உடம்பு ஃபுல்லாக ஈட்டியாக இருக்குது பார்த்துக்கோ. மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து வில் படுக்கையில் படுத்தார். நீ வந்து ஈட்டி படுக்கையில் படுக்க போகிற பார்க்குறியா? அதுவும் காலை பாப்பார பேன் வச்சுன்னு பார்த்துட்ருக்கேன். என்னடா போஸ் அது? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு 20 லைக் தட்டி விட்டிங்கன்னா இந்த வீடியோவோட பாட்டும் நான் போடுறேன். 20 லைக் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷம்.